Dear 12th students, first வீடியோ வந்து பிளான் ஏ பிளான் பி அப்படின்ட்டு போட்டு 100 மார்க்கும் ஒரு 80 ப்ளஸுக்கும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சார் என்னால் அவ்வளோ படிக்க முடியாது, நான் வந்து ஒரு 60 to 80க்குள்ளே இருந்தால் கூட போதும் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிளான் சி அப்படிங்கிற பிளானை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். நல்லா ஃப்ரீயாகவே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எப்படியா இருந்தாலுமே ஒரு 50 to 80க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. 12th சாப்டர் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. தேர்டு சாப்டரில் 3 எக்ஸசைஸை இன்னைக்கு நல்லா தரவு பண்ணிடுங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எதை பார்த்தீங்கன்னாலும் ஃபுல் சாப்டராக பாருங்க. ஓகேவா? ஃபுல் மார்க்ஸுக்கு பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் ஃப்ரைடே 7/3 வந்து காலையில் 5 மணி டு 7 மணி முடிய ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு 1 மார்க்கும் ஃபார்முலா கம்புக்கு 1 மார்க்கு இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா 8 to 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் சாப்டரில் ரிமைனிங் இருக்குல்ல 3.4, 3.5, 3.6 அதையும் ஃபோர்த்து சாப்டரில் ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் டைம் இருந்தாக்கா ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1ஐயும் 1.2ஐயும் நல்லா தரவாக முடிச்சிருங்க. அதே மாதிரியே கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து 5th சாப்டர் மட்டும் நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் கன்ஃபார்ம் ஒரு 10 மார்க் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க 4th சாப்டர்லையும் ஒரு 10 மார்க் இருக்கும். ஓகேவா? அது 12th சாப்டரில் ஒரு 10 மார்க் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நம்ம வந்து பாஸ் அப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்துடலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 4 லெசனோட 1 மார்க், புக் பேக் 1 மார்க்கு, கம் புக் 1 மார்க்கு, ஃபார்முலா. ஓகேங்களா? இதெல்லாமே பாருங்க. அடுத்தது 8 to 2 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6th சாப்டர் நல்லா தரவு பண்ணுங்க. அட்லீஸ்ட் 5 மார்க்கையாவது நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா 2 5 மார்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே ஒரு 5, 6, 5 மார்க் போட்டோம்னா தான் நமக்கு வந்து டோட்டல் ஸ்கோர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரியே ஈவினிங் வந்து 8th சாப்டர்ல இருக்கிற 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சண்டே 9th டேட்டு. அதில் வந்து காலையில் அதே மாதிரியே லாஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா 9, 10, 11, 12ஓட 1 மார்க்கும் அதே மாதிரி தான் புக் பேக் 1 மார்க்கு, கம் புக் 1 மார்க்கு, ஃபார்முலா இதெல்லாமே வந்து எடுத்து பாருங்க. அதே மாதிரியே 8 to 2 PM செகண்ட் சாப்டர் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு 5 மார்க் வந்து சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளால அட்டன் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் சாப்டர் ஆப்ஷன் கிடைக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம 1, 2 எல்லாமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிங்க. அப்புறம் அதே மாதிரியே 11th சாப்டரை ஈவினிங் வந்து ஃபுல்லாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? செலக்டிவ் சம்மா கூட பாருங்க. அதே நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலையில் வால்யூம் 1ஓட 1 மார்க் அண்டு ஃபார்முலா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறீங்க 1 மார்க் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரியே 11th சாப்டரோட இதெல்லாமே கான்செப்டை வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் டே பாருங்க மண்டே இன்னைக்கு தான் ஃபைனல் டே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காலையில் 5 to 7 வந்து வால்யூம் 1 நல்லா தரவு பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே 1 மார்க்கு ஃபார்முலா இதெல்லாம் படிச்சுக்கிறோம். முடிஞ்சால் வால்யூம் 2வும் பார்த்துருங்க. காலையில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரிமைனிங் இருக்குல்ல அந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பாருங்க. 10th சாப்டரில் 10.8 அட்லீஸ்ட் பார்த்துங்க. அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 5 மார்க். ஓகேங்களா? அப்புறம் மீதி டைமில் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. சார் எனக்கு இந்த அளவுக்கு போதும், இதுக்கே நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 to ஒரு 80க்குள்ள எடுக்கலாம். கண்டிப்பாக கட்டாயமாக. அடுத்த 11th வந்து என்ன பார்க்குறீங்க காலையில் வால்யூம் 2ஓட 1 மார்க் 1 மார்க்கும் ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. நல்லபடியாக இதை வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இதெல்லாமே போய் ஒரு 5 மார்க்ல ஒரு 5 சம்ஸு, 2 மார்க்ல ஒரு 5 சம்ஸு, 3 மார்க்ல ஒரு 5 சம்ஸ் போட்டோம்னாவே, 1 மார்க்ல ஒரு 15 மார்க் எடுத்தோம் அப்படின்னாவே, நமக்கு வந்து ஒரு 75 இன்டர்னலோட சேர்த்து ஒரு 75 கிடைக்கும். அதனால, சார் எனக்கு மேக்ஸே அறவே வராது. நான் கட்டாயம் படிச்சே ஆகணும். அப்படின்னாக்கா, நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஒரு 70 மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். நல்ல பிளேஸ்க்கு போலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இத நல்லா நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அ சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அனுப்புங்க. ஓகே. தேங்க் யூ.